ஏறு. மாயா, கடவுளால் படைக்கப்பட்ட இந்த அடர்ந்த காடு, அழகான மரங்கள், சுத்தமான மூலிகை தண்ணி, இதெல்லாம் அனுபவிக்கிறப்ப உடம்புக்குள்ள ஒரு புது வைப்ரேஷனே வந்துடுச்சுல்ல. எப்படியோ பிரியாவோட பயம் போயிடுச்சு. சாமி, மலை தேனு சாமி. பாபா வாங்கிட்டு போங்க சாமி. சுத்தமான மலை தேனு. இது வேற எங்கேயும் கிடைக்காது சாமி. தேனு டேஸ்டா இருக்குமா? என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க? கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. ருசியா இருந்தா காசு கொடுங்க. ஏய், சும்மா இரு. ஏய் ஏய் அந்த அந்த துணி அந்த துணி எங்க கிடைச்சது உனக்கு? ஏய் தேஜு, ஏய் ஏய் this cloth. என்ன சாமி? ஏய் பிரியா இது ஏய், தேஜு, நம்ம என்னாச்சு உங்களுக்கு? ஏய் இது துணி எங்க கிடைச்சது உனக்கு? கிடைச்சது. ஏய் உனக்கு இதேதான். பிரியா எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படி கிடைச்சதுன்னு கேளு தேஜு. இந்த துணி உனக்கு எங்க கிடைச்சது? ஏய் சொல்லு, இந்த துணி உனக்கு எங்க கிடைச்சது? என்ன சாமி இது? தேனை வாங்காம துணிய பத்தி கேக்குறீங்க? இது இந்த துணியை பத்தி தெரியுமா? இது இது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சொல்லு. எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையனும் பொண்ணும் இங்க வந்தாங்க. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அவங்க செத்து ஆவிய சுத்திட்டு இருக்காங்க, அப்படிதானே? ஏய் எனக்கு அப்பவே தெரியும் இங்க கண்டிப்பா ஆவி சுத்திட்டு இருக்கு. ஏய் என்ன வளர்ற? எந்த காலத்துல இருக்க? பேய் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. அப்படி சொல்லாதீங்க சாமி. அந்த பேய்ங்க இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி கொடூரமான முறையில அவங்க 2 பேரும் செத்ததுனால இங்க யாரு சந்தோஷமா இருந்தாலும் அதுங்களுக்கு பிடிக்காது. அதனால நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏமா தேன் விக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பேய்க்கா சொல்லி பயமுறுத்திட்டு இருக்க? டேய் இதெல்லாம் நமக்கு தேவையாடா? ஏய் நீங்க நம்பாட்டியும் பரவாயில்ல, வாங்க போலாம். ஹாட் நியூஸ், காட்டில் தெரியும் பேய். எப்படி இருக்கு? என்ன விளையாட்டா இருக்கா? அட அது அவங்க 2 பேரும் எப்படி பயந்துருக்காங்கன்னு நீ பார்த்தல்ல? அதனால இங்க ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி போகணும். ஏய், எல்லாரும் எஜுகேட்டட் தானே, ஏன் இப்படி பயப்படுறீங்க? இதுல எஜுகேட்டட் இல்லிட்ரேட்னு எந்த வித்தியாசமும் இல்ல. எல்லாருக்கும் உயிர் மேல பயம் இருக்கும். நம்ம நாளைக்கே கிளம்புறோம். ஆ? என்ன சரிதானே? மாயா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு 2 நாள் ஜாலியாக இருந்துட்டு போகலாமே. ப்ளீஸ் ப்ளீஸ் மாயா, மாயா ப்ளீஸ் மாயா, சொன்னா கேளு மாயா. எனக்காக அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? ப்ளீஸ்டா, செல்லாம் செல்லாம், சொன்னா கேளுடா ப்ளீஸ்டா. ஏய் என்னடி இந்த தேன்காரி கதை விடுறா? காட்டுல பேய் இருக்கான், காதல்னா பிடிக்காதா? குடிச்சா நீயும் பேய் தான். ராத்திரியில பேய்ங்க ஆடுதான் பாடுதான். அதுக்கு வாயஸ்ட வார்த்தை வேற ஒன்னு அவர் பிடி சாமி சொல்லியிருக்காரு. நான் சிங்ல பாடுமோ? பிரியா 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 பிரதீப், பிரியா என்னாச்சு? உதயா பிரியா 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 மாயா உதயா பிரதீப் பிரதீப் பாரா. Oh God, உதயா உதயா
உதயா உதயா உதயா உதயா டேய் உதயா டேய் 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 உதயா டேய் டேய் உதயா டேய் பாருடா Oh God! No! What happened, Teju? என்ன உனக்கு ஏதோ ஆகலையே? இல்ல ஒண்ணும் ஆகல. என்னாச்சுடா? என்ன? தண்ணி குடி. ஒண்ணும் ஆகல. இல்ல. ஏன் கத்துன? சொல்றா. பிரியா நிஜமா உனக்கு ஒண்ணும் ஆகல. No, I'm fine. என்னாச்சு தேஜு? Nothing பிரியா. சரி வா படு. இல்ல நீ படு. My God. முள்ளா இருக்கு. இந்த கிளாத் தேன்காரி கிட்ட தேஜு பார்த்து பயந்த துணி தானே அது? பாத்து வா. ஏய் அது எதுக்கு தொடுற? தூக்கி போடு. வாங்க இப்படியே போலாம். பார்த்து வாங்க. கிருஷ்ணா கேமரா எங்க செட் பண்ண? சரியா? ஓகே. நீயும் கூட இரு. ஓகே. சீக்கிரமா முடிங்க. யா. ஹூப்ஸ். ஹேய் லெஃப்ட்ல போ. அங்க என்ன பண்ற? ரைட்ல வா. லெஃப்ட்ல போனா ரைட்ல போயிட்டு இருக்க, ரைட்ல போனா லெஃப்ட்ல போயிட்டு இருக்க. கம் தி சைடு. சுபா உன்னை வச்சு நான் என்னதான் பண்ண போறேனோ கிருஷ்ணா. சொல்ற மாதிரி தானே பண்ற மேடம். தப்பா பண்ற கிருஷ்ணா. தப்பு பண்றது தானே என் வேலை. உன்னை வச்சு எப்படிதான் செட் பண்ண போறனோ. கரெக்டா செட் பண்ணிடுவேன் மேடம். இப்ப சொல்லுங்க, உங்களை அப்படியே கட்டி பிடிச்சு நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுக்கவா? கரெக்டா பண்ணிடுவேன். ராஸ்கல் உனக்கு என்ன திமிரு? உன்னை நான் செட் பண்ணிட்டேன். ஏய், என்ன செட் பண்ணிட்டேன்னு இப்படி கத்திட்டு இருக்க? கேமரா தான் செட் பண்றோம். நீங்க கத்துறதுக்கு அனிமல்ஸ் எல்லாம் ஓடி போயிரு போகுது. போங்க அங்க போய் செட் பண்ணிக்கலாம். ஏய் கிருஷ்ணா எல்லாத்தையும் எடுத்துக்க. போ சீக்கிரம் போ. நைட் எதுக்கு அப்படி கத்துன? எதையாவது பார்த்து பயந்துட்டியா? சொல்லு தேஜு. இல்ல பிரியா. சொல்லுடா. ச்சே, எவ்வளோ பயங்கரமான கனவு தெரியுமா? நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒத்துன்னு என் முகத்து மேலே ஏதோ விழுந்துச்சு. தூக்க கலக்கத்தில் அதை நான் தள்ளி விட்டுட்டேன். கொஞ்சம் கழிச்சு பார்த்தா என் கையெல்லாம் ஏதோ பிசு பிசுன்னு இருந்துச்சு. என்னாச்சு? எழுந்து பார்த்தா ரத்தம். பயந்து போய் பக்கத்துல திரும்பி பார்த்தா நீ என்ன? சொல்லுடா. கழுத்து அறுபட்டு செத்து கிடக்குற. பக்கத்துல அந்த ரெட் கிளாத். எது? அந்த ஃபால்ஸ்ல விழுந்ததே அந்த கிளாத்தா? ஆமா, அதே ரெட் கிளாத் தான். நான் பயத்துல வெளியே போய் கூப்பிட்டா யாருமே வரல. தேடி போனா எல்லாரும் கொடூரமா செத்து கிடக்குறாங்க.
இன்னும் என்னால் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வர முடியல. தேஜு, எனக்கும் ரொம்ப பயமா இருக்குடா. அந்த சாமியார் நம்மள கிளம்பி போங்கன்னு சொன்னது இதுக்கு தானோன்னு தோணுது. நம்ம இங்க இருந்து போயிடலாம். ரொம்ப யோசிச்சு குழப்பாத. நாளை காலையில கிளம்பிடலாம். நாம மட்டும் எப்படி போக முடியும்? கிளம்புனா நம்ம எல்லாரும் தான் கிளம்பணும். எனக்கு என்னவோ இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த சாமியாரை பார்த்தா நல்லதுன்னு தோணுது. சாமி, இந்த பரதேசி எதுக்கு பார்க்க வந்தீங்க? என்னை மன்னிச்சிருங்க சாமி. நேத்து ஏதோ ஒரு மூட்ல உங்களை தப்பா பேசிட்டேன். பேசாத வார்த்தைக்கு நீ எஜமா, பேசின வார்த்தை உனக்கு எஜமா. சரி, எதுக்கு வந்தீங்க? சாமி, இந்த காட்டுக்குள்ள நாங்க வந்ததுல இருந்தே எங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. அருவியில குளிச்சப்ப திடீர்னு யாரோ என்ன தண்ணிக்குள்ள அழுத்தின மாதிரி இருந்தது. என்னால நீந்தவே முடியல. முந்தா நேத்து நைட்டு திடீர்னு முழிச்செழுந்து என் சாட் எடுத்து பார்த்தா நான் பாதி வரைஞ்சி வச்சிருந்த டிராயிங் முழுசா கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. அந்த சர்ப்ரைஸை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலான்னு போனேன். அவங்க முன்னாடி இந்த சாட்டை திறந்து பார்த்தா சாட்டு டிராயிங்கே இல்லாம வெறும் பிளாங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நேத்து ராத்திரி ரொம்ப பயங்கரமான கனவு வந்துச்சு சாமி. அதனாலதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த காடு ரொம்ப அமைதியா தான் இருந்தது. அப்போ நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் இங்க அற்ப ஆயுள்ல உடம்ப விட்டு வெளியேறின ஆத்மாக்கள் ஆக்ரோஷமா அழிஞ்சுகிட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் உங்களை நேத்தே காட்டை விட்டு போக சொன்னேன். எங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க இருந்து கிளம்ப மாட்டோன்னு அடம் பிடிக்கிறாங்க சாமி. சாமி சொல்லிட்டாருல்ல, சீக்கிரமா இந்த காட்டை விட்டு வெளியில போங்க. சரி, பிரியாவா போலாமா? போலாம். வரும் சாமி. அவங்க இந்த காட்டை விட்டு போக மாட்டாங்க. ஏன் சாமி? சிலந்தி வலையில சிக்கின பூச்சியால தப்பிக்க முடியாது. அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். தூங்குதுங்க. நம்ம பாட்டி என்ன படுதுன்னு போய் பார்ப்போம். நம்மால எங்க எங்க போயிருப்பா? கிருஷ்ணா, இங்க வா வா. இங்க இருக்கியா? வா. இதுதான காத்துக்கிட்டு இருந்தேன். எங்க போனா? ஹே கிருஷ்ணா, வா வா. என்ன மறைஞ்சு மறைஞ்சு விளையாடுறா?